திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ளது கனகவல்லிபுரம். யாருமற்ற வீதிகள் அன்று ஊருக்குள் நடந்த கொடூரத்தை படம் போட்டு காட்டின. பச்சை நிற பெயிண்ட் அடித்த வீடுதான் அன்றைய கிரைம் ஸ்பாட். கூடியிருந்தவர்களின் முகத்தில் அச்சம் தெறிக்க ஹாலில் கிடந்தது கழுத்தறுக்கப்பட்ட பெண்ணின் சடலம். சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். கொல்லப்பட்டது சரஸ்வதி. 55 வயதான இவர் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியரான குமாரின் மனைவி. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள். இருவருக்கும் திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் செட்டில் ஆகிவிட்டனர். தம்பதி இருவரும் இந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது. அன்று பகல் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். வீட்டு ஹாலில் சரஸ்வதி கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். மேலும் வீடு முழுவதும் தண்ணீர் நிரம்பி வழிந்துள்ளது. நான் வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு 12 காலையில் தான் நான் வந்தேன். வந்து பார்த்தா கதவு தந்து டிவி ஆன்ல இருந்துருக்குது. டிவி போயிடுது. இதெல்லாம் தண்ணி பாஞ்சு போயிருக்குது. தண்ணி பாஞ்ச உடனே உள்ள ரூமில் போனாக்கா செவத்துவத்தில் அப்படியே நல்லாக்கா இருக்கு. அப்புறம் என்னால் நாடையெல்லாம் பிடிச்சி பார்த்தா எதுவுமே இல்லை, அதெல்லாம் போயிட்டு இருக்குது. அங்கே வந்து என்னால் ஒரு ஆள் தூங்க முடியாதுன்ட்டு ஒரு ஆள் கூப்பிட்டேன். இதுக்குள்ளே இன்னொரு அம்மா வந்தாங்க. 2 பேர் இதை வந்து ஆளில் போட்டோம். என்ன பண்ணிடுறேன்னு தெரியல, கழுத்தெல்லாம் எல்லாம் வெட்டு காயமாக இருக்குது, பின்னாடி குத்தி இருக்குது பின்னாடி பக்கம். சடலத்தின் அருகிலேயே சரஸ்வதி அணிந்திருந்த தாலி இருந்துள்ளது. ஆனால் அதிலிருந்த 5 சவரன் தங்கச்சங்கிலி மட்டும் காணாமல் போயிருக்கிறது. உடனே வீட்டை சோதனை செய்த போது பொருட்கள் அப்படியே இருந்துள்ளது. இதனால் நடந்த பயங்கரம் அந்த சங்கிலிக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்த போலீசார் குற்றவாளியை வலைவீசி தேடியிருக்கிறார்கள். அப்போதுதான் அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் என்ற வாலிபரை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் சரஸ்வதியை கொன்றது அசோக் தான் என தெரிந்துள்ளது. 30 வயதான அசோக் வேறு யாருமில்லை, சரஸ்வதியின் உறவினர். அடிக்கடி சரஸ்வதியின் வீட்டிற்கு வருவதுண்டு. உறவுக்கார பையன் என்பதால் சரஸ்வதியும் அசோக்கின் செலவுக்கு பணம் கொடுப்பது வழக்கம். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பகலிலேயே அசோக் சரஸ்வதியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அங்கே தனிமையில் இருந்த சரஸ்வதியிடம் செலவுக்கு பணம் கேட்டிருக்கிறார். சரஸ்வதி பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அப்போதுதான் சரஸ்வதியின் கழுத்தில் மின்னிய தாலிச்சங்கிலி அசோக்கின் கண்ணை பறித்திருக்கிறது. உடனே செயினை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றிருக்கிறார். அப்போது சரஸ்வதி கத்தி கூச்சலிட்டதால் எங்கே வெளியே தெரிந்தால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த அசோக் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சரஸ்வதியை கீழே தள்ளி கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். மேலும் போலீசில் சிக்காமல் இருக்க கிச்சனில் இருந்த தண்ணீர் குழாயை திறந்துவிட்டு இரத்தக்கரையை அழிக்க முயற்சித்துள்ளார். ஒரு வில்லேஜ் இது வந்து இந்த ஊரில் வந்து இது மாதிரி இதுவரை நடந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. பட்டம்பகையிலே இது மாதிரி நடந்ததுன்னா ஒரு வில்லேஜில் நாங்கள்லாம் எப்படி சார் லேடிஸ் வீட்டில் விட்டு வேலைக்கு போகிறது, வெளியே கைனி வேலை பார்க்குறது ஒன்றுமே பண்ண முடியாது சார் எங்களால். வீட்டுக்கு வீட்டுக்கு பூட்டு போட்டு தான் சார் நாங்கள் வெளியே வேலைக்கு போனோம். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அசோக்கை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.